மாத்தம்மா ஏம்மா இப்படி பண்ண? ஏன் இப்படி பேச வச்ச? வருஷம் நாக்குல பல ரூட்ல அழகா குத்தி பல காவடி எடுத்தனாமா. ஏம்மா ஒரு வார்த்தையோட விட்டு என் வாழ்க்கையே கெட்டுட்ட. முன்னால கண்ணா முன்னா நீதமா தெரியுவ, இப்ப கண்ணா முன்னா அவங்க திட்டிய மாதிரியே தெரியுதுமா. அவங்க என்கிட்ட பேச வேணாம்மா, அவங்க பக்கத்துல ஒரு வாரத்துல நின்று பார்த்தா அதுவே எனக்கு போதும்மா. அம்மா யோ என்னையா பண்ற நீ? யோ நீ வாயில எதை போட்டாலும் அதுக்கு ஒரு சக்தி இருக்கியா? மாத்தம்மா. தரணி சொல்லுங்க. விவேகனுக்கு பக்கத்துல வெயிட் பண்ணு, நான் வரேன். சரிங்க. கனவுல வந்த அதே இடம், அதே காரு, ட்ரெஸ் கூட அதே தானா? வா உள்ள வந்து உட்காரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கேட்டுட்டு இப்படியே போயிடுறேன். உட்காருங்கறல. ஏசில என்ன வேர்க்குது உனக்கு? முன்ன பின்ன ஏசில உட்கார்ந்தது இல்லைங்க, தூசி தாங்க ஒத்துக்கும், ஏசியெல்லாம் ஒத்துக்காதுங்க. நைட்ல ஓவரா தண்ணி அடிச்சிருந்தியா? இல்லங்க. என்னது ஓவரானா? யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாதா? அடப்பாவிகளா, வரதெல்லாம் லாரியாவே வருதேடா. உடம்பு சரியில்லாதப்போ பக்கத்துல இருந்தாலே ஒருத்தி, அவளை நினைச்சுதானே பேசுன? இல்லங்க. என்னது? ஆமாங்க. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? அப்படியே வண்டி கொஞ்சம் நிப்பாட்டிங்கன்னா இறங்கி அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஹாய். ஹாய் தரணி. ஏய் என்ன பண்ற? புதுசா பாக்குறவங்கள பார்த்து தான் கை கொடுக்கணும். ஓகே? யுவர் ஆர்டர் மேடம். Thank you. வெல்கம். என்னங்க எங்க டீயை நம்ம தான் போட்டுக்கணுமா? நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க மிக்சிங் தானா? எடுத்துக்கோடி. நீயும் எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. ஏய் ஒரு நிமிஷம். ஏன் உன் மொபைல் நாட் ரீச்சபிள்ல இருக்கு? அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து நான் ரொம்ப பயமாச்சு ஆத்தி. எனக்கு ஜுரம் வந்து நடுக்கம் கொண்டு ஆத்தி. சத்யா என்ன சொல்ற? உனக்காக நான் என்ன வேணும்னா செய்யும் ஆர்த்தி. பச்சே உயிரை மாத்திரம் விடல ஆர்த்தி, விடல. ஆ ப்ராஜெக்ட் வேண்டாம் ஆர்த்தி, கெஞ்சி கேட்கிறேன் ஆர்த்தி. ஆர்த்தி நான் இப்ப சாதாரண ஆள் இல்ல ஆர்த்தி, நேந்திரங்க சிப்ஸ் கடை ஓனர் ஆக்கும். ஓ நீ என்னோட வந்துரு ஆர்த்தி, நம்ம ரெண்டு பேரும் நேந்திரங்க சிப்ஸ் கடையிலே லைஃபை செட்டில் பண்ணிடலாம் ஆர்த்தி. சத்யா யூ ஆர் a funny fellow. அடோ ரெகுலர் சிப்ஸ் தருமோ? ஐயோ கட் ஆயிடுச்சே. யாரு போன்ல? சவத்து போன சிப்ஸ் சத்யா. ஆர்த்தி ஒரு ரிங் எங்க காணோம்? ஆமா ரிங் காணோம். காணோம் போச்சு. என்னாச்சு மேடம்? அவங்க காஸ்ட்லி ரிங் தொலைஞ்சு போச்சு. என்னது மோதிரத்தை காணோமா? யோ என்னையா பண்றீங்க? நவருங்க. 50,000 மோதையா? வாழ்க்கையில பேர் 50,000 மோதிரத்தை பாத்திருக்கியா நீ? தேடியா டேபிள் கீழே பாப்பா இருக்க. யோ என்னையா அங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க? எல்லாம் இங்க வாங்கயா. என்னப்பா பண்றான் இவன்? போலீஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் கண்டுபிடிச்சு தரேன் உங்களுக்கு. பண்றது தாங்க முடியல. சார் வணக்கம் சார். இவரா? இவர் எப்படி இங்க வந்தாரு? சார் அவங்க தான் சார் அடிச்சிட்டு வந்தாங்க. யோ 302 சார் இவரை செக் பண்ணியா? எஸ் சார். அவர் எடுத்துக்க மாட்டாரு. ஐ பிலீவ் ஹிம் சார். சார் என்ன பண்றீங்க? பாக்கெட்ட காட்றா. வேணாம் சார். திரும்ப திரும்ப சார் தோருக்கு சார் அந்த ரிங். எவ்வளவு நம்பினாலும் அடிமடியில கை வைக்கிற பாத்தியா? சார் நான் எடுக்கல சார். எடுக்கல? பொய்யா சொல்ற? பின்ன நான் பாக்கெட்ல வச்சு எடுத்தேன். சார் சார் இங்க பாருமா, குப்பன்னா கூட்டி வெளியில தள்ளணும். இந்த மாதிரி வீட்டுல வச்சுட்டு இருந்தா திருட்டு தான் போகும். புரியுதா? ஏன் இப்படி பண்ண? பணம் கேட்டா நான் தர மாட்டேனா? மோதிரத்தை நான் எடுக்கலங்க. ஏய் எடுக்கலையா? தொலைச்சிருவேன். நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா, நான் அவனை பாத்துக்கிறேன். வேணாம் சார். லைஃப் டைம்ல இனிமே நான் அவனை
பார்க்கவே கூடாது. Get lost. நீ சொல்றியங்கிறதுக்காக அவனை நான் விடுறேன். அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் ஏத்தம்மா போதைய ஏத்தம்மா. டாக்டர் வேறு சரக்குல ரொம்ப தண்ணி ஊற்றி குடிக்க சொல்லிட்டாரு. அதே மாதிரி சாப்பிடுவோம். பெருசு அந்த சோறு சொல்ல சோறுன்றா அப்படின்னா தான் இருக்குது அந்த வெள்ளத்தொழுக்காரிக்கிட்ட. என்கிட்ட இருக்கிறது தானே எல்லாத்துக்கும் இருக்கும். புதுசா ஏதாவது செஞ்சு குஞ்சு வச்சிருப்பாங்களான்னா? ஹலோ ஹலோ என்னயா வேற இடத்துல இருந்து போன் வரும் நினைச்சியா அண்ணா? அம்லு தேவையில்லாம அவங்கள பத்தி பேசாத. ஏன் பேசினா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லி? நல்ல வேலை பாட்டில் எடுத்து அடிக்காம போனானே. அடியா நல்ல அடி. அடிக்கும் போதாவது தொட்டு அடிக்கலாம்ல. ச்சே ஏய் என்ன இங்கே உட்காந்துருக்கேன்? எதுக்குடா இப்படி தனியாக உட்காந்துருக்கேன்? டேய் தரணே, டேய் நீ மண்ணை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்குடா. இந்த பணக்கார பொண்ணுங்க எப்படி தெரியுமா? காரில் ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் காரை நம்ம மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் சோகமாக உட்காந்துருக்கக்கூடாதா? கொஞ்சம் போட்டேன்னு வச்சுக்க, ஒன்று சோகம் ஓடிடும், இல்லை சோகமே கிக் ஆயிரும். என்ன சொல்கிற? தலையை ஆட்டாத, ஊற்றி கொடு. ஏய் மாமா துப்பிட்டு இந்தா ராவாடி. ஏய் என்ன சரக்க தட்டி வர அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? அப்படி என்னடா பண்ணா உன்னைய? அன்னைக்கு குப்பைமேட்டுக்கு வந்திருக்க அன்னைக்கே சோழியை முடிச்சிருந்தேன்னா உன் காலை சுற்றிக்கிட்டு இருந்திருப்பா. நீ விட்ட, இப்போயே ஒன்று கெட்டு போல. சொல்லு, தூக்கிடுவோம். டேய் தூக்குறியா நீ? தொட்டுடியா அவங்கள? சாமிடா அவங்க தூரமா இருந்து பார்க்க ஆசைப்படலாம்டா, தொட்டு பார்க்க ஆசைப்படலாமாடா அவங்கள? போடா, உங்களுக்குலாம் தெரியாதுடா. நாத்த முன்னா கை பிடிக்குது மூக்க, அந்த நரகலில கிடக்குது எங்க வாழ்க்கை. நாத்த முன்னா கை பிடிக்குது மூக்க, அந்த நரகலில கிடக்குது எங்க வாழ்க்கை. போனவுக வந்தவுக பார்க்கவே இல்லை, எங்க பொறுமல்களை ஒரு காதும் கேட்கவே இல்லை. மனுஷனோட சேர்க்கவே இல்லை, எங்க தோட்டத்தில் ஒரு பூவும் பூக்கவே இல்லை. ஏழையாக பிறந்தது ஏன் குத்தம் இல்லை, உங்க எச்சில்களை அள்ளும் போதும் துக்கம் இல்லை. ஆசை ஒண்ணு விதைச்சு புட்டா செவத்த புள்ள, நானுவனுவா வெடிக்கிறேனே மனசுக்குள்ள, நானுவனுவா வெடிக்கிறேனே மனசுக்குள்ள. I attended the conference and I see it's really good important project. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் தான், தேவையான ப்ராஜெக்டும் இதான். What is your opinion? It's very amazing. We need your project for our country. If you give me the patent rights, we give you 15 crores. 15 crores? If you give 50 crores, I consider the patent rights. 50 crores, no problem. அம்மா உங்க ரிங்கு. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? நீங்க கையை துடைக்கும் போது விரல உருவி துடைக்கிறீங்க, அப்ப போய் அது கீழே ஊந்துருக்கும். நான் பார்த்தே எடுத்து கொடுத்தேன். இதே வெளியே அங்கன்னா ஊந்துருந்துன்னா
தரணி தரணி எது கேக்குற? அது அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாம் தர்மாஸ்பத்திரி இட்டுன்னு போயிருக்காங்க. இப்ப அதெல்லாம் பார்க்க முடியாது. என்ன ஹாஸ்பிட்டலுக்கா? பிறந்ததுலேருந்து ஒத்த ஊசி கூட என் உடம்புல போட்டது இல்லடா. என்ன ஒயின் ஷாப்புக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு ஏமாட்டு ஆஸ்பத்திரியில் கூட்டி வந்து படுக்க வச்சுட்டு இல்லடா. போடா போடா போய் போயிடல போடா. ஏய் ஆஸ்பத்திரி வரலன்னா சுடுகாடு தான் போகணும். டாக்டர் வாங்க டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பேஷண்ட் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கீங்களாப்பா? எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். பொறுமையா இருங்க, என்னன்னு பார்த்து சொல்றேன். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நம்ம பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்றதா இல்ல உனக்கு பண்றதா? கொஞ்சம் வெளியே இரு. போயா போன்றல்ல. டாக்டர் போதை இறங்கி போச்சு. சரக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா டாக்டர்? He is very serious மா. ஆல்கஹால் தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால பாடி கண்டிஷன் ஒரு மெடிசனை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? அவரை காப்பாற்ற முடியாதா டாக்டர்? அட்மிட் ஆகும்போது கூட ஒருத்தன் ஆல்கஹால் சாப்பிட்டு வரானா அவனை எப்படிமா காப்பாத்துறது? தரணி அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தது யாரு? யாரா தரணி? எங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஏங்க எங்களுக்கு தரணியே யாருன்னு தெரியாது. இதில் தரணியோட அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வேறு வாங்கி கொடுப்பாங்களா? நீங்கள் வேற என்னங்க எங்கள் அப்பனை சரக்கு நான் தான் கொடுத்தேன். உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்கள் அப்பனை பற்றி? அவர் தண்ணி அடிக்காம உயிரோடையாக இருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? நீ எப்பவும் யாரையும் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. நோயாளி அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துட்டு நியாயம் பேசுறியா? ஆமாங்க, நீங்கள் படித்தவங்க, உங்களுக்கு நியாயம் தெரியும், ஃபீலிங்ஸ் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் நாங்கள் எங்களுக்கு என்னங்க தெரியும்? நான் யாரும் எனக்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்னங்க தெரியும் என்னை பற்றி? டேய் என்ன திருடுதீங்கறியா? பசிக்குது. பேசுன கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். ஏ பயலே இங்க வா. வாடா, கூச்சப்படாத. இந்தா உனக்கு எவ்வளவு வேணுமோ அள்ளி தின்னு. பச்சை புள்ள பசிக்கு சுண்டல் தின்னா திருடன்றாங்க. சாராய கடை வச்சிருக்கவன்லாம் தியாகின்றாங்க. என்னடா அது? நைனா நைனா சுண்டலை அள்ளி கூடுறா. நல்லா படிப்பேன் நைனா. நல்லா படிச்சு உன் பேரை காப்பாத்துவேன். நல்லா படிச்சுனா உன்னை கலெக்டர் வரைக்கும் படிச்சு வைக்க நைனா. தரணியோட அப்பா சாவு பெரிய சாவுடா. நம்ம ஃப்ரெண்டுக்கோசரம் உசுரே விடணும்டா. துளைமேடுல ஒரு 4 பேர், அவங்க ஒரு 5 உள்ள, அப்புறம் ராயபுரம்ல ஒரு 8 பேர், அவங்கள ஒரு 10 பேருடா. அவனும் வந்துட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது. கதை முறை ஹவுசிங் உள்ளது ஆர்டி பசங்க அவனுங்களா என்ன பண்றது? என்னங்கடா தண்ணி அடிச்சுட்டு அலம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதிகமா குடிச்சிட்டு அம்மனம் ஆயிடாதீங்க. அங்கதான் அம்மனம் இருந்தாலும் பேசனா இருக்கும். என்ன மாதிரி கப்பு கப்புன்னு குடிச்சிட்டு கண்ணியமா இருக்கணும், புரியுதா? ஐயோ அண்ணே, ஐயா விட்டுட்டு போயிட்டேனே அண்ணே. அண்ணே அண்ணே, ஐயோ அண்ணே, நம்மலாம் எப்படி பாசமா இருந்தாயா? ஏன் உன்னையும் கூட்டு போகணுமா? கொட்டை கொட்டை முழிச்சுட்டு தானே இருக்காரு. ஏன் இப்படி கத்துற? இன்னும் சாகலையா? இன்னும் சாகலை. இன்னும் 2 மணி நேரம் அங்கே பேசாம உட்காரு. சரி சரி. நானே என் மச்சானும் பழகாத பழக்கமா இல்ல சேராத சேர்க்கையா குடிக்காத குடியா? என் மச்சான் கிடக்கிறத பாரு. நாங்க பார்க்க நீங்க குடிங்க.
சாக போறவன் மேல ஊறுகாய் வச்சிருக்கீங்களே, இது என்ன பாடியா டைனிங் டேபிளா? எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. டேய் இழுத்துட்டு கிடக்குறான்டா, கொஞ்சம் பால் ஊத்துங்கடா. பால் ஊத்தணுமா? டேய் தரணே, தரணியை கூப்பிடுங்கடா, பால் ஊத்தணும். டேய் அவன் என்ன பெத்த மகனா? வளர்த்த மகன் தானே, அவன் அண்ணன் மகன் இருப்பான், கூப்பிட்டு பால் ஊத்துங்கடா. அண்ணன் மகன் போதுமா? போதும். டேய் அண்ணன் மகன் உள்ள இருந்தா வர சொல்லுங்கப்பா. வாழும்போது சரக்கு ஊத்துறதுக்கு மட்டும் தரணி, சாகும்போது பால் ஊத்துறதுக்கு நொண்ணே மகன். ஊத்துப்பா. ஜோலியா முடிப்பீங்களா? எங்க அப்பா நீ என்ன முடிக்கணும் எனக்கு தெரியும்.